ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. யோக ஹயக்ரீவர் சென்னை செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அழகிய கிராமம் செட்டிப்புண்ணியம். குன்றுகள் சூழ்ந்துள்ள இந்த ஊரின் மத்தியில் அமைந்துள்ளது யோக ஹயக்ரீவர் திருக்கோயில். திருமாலின் தசாவதாரங்களுக்கும் முற்பட்டது ஹயக்ரீவர் அவதாரம். மது, கைடபர் என்கிற அரக்கர்கள் 4 வேதங்களை கவர்ந்து சென்றதால் பிரம்மனுக்கு உதவி செய்யும் நோக்கில் திருமால் குதிரை தலையும் மனித உடலும் கொண்டு ஹயக்ரீவர் அவதாரமெடுத்து வேதங்களை மீட்டெடுத்தார் என்கிறது புராணம். சிறப்பு வாய்ந்த ஹயக்ரீவர் இந்த செட்டி புண்ணியத்தில் எழுந்தருள காரணம் என்ன? அது எப்போது நிகழ்ந்தது? அப்போதைய கிழக்கிந்திய கம்பெனியினர் மற்றும் ஆற்காடு நவாப் ஆகியோர் போர்களில் தீவிரம் காட்டிய போது கோயில்கள் பல இராணுவ கிடங்குகளாக மாற்றப்பட்டன. அதனால் தெய்வ திருவுருவங்கள் சேதமடையாது காக்கப்பட அவற்றை அருகில் உள்ள சிற்றூர்களுக்கு எடுத்துச் சென்று பாதுகாப்பாக வைத்தனர். அவ்வகையில்தான் யோக ஹயக்ரீவரும் கடலூருக்கு அருகில் உள்ள திருவந்திபுரத்தில் இருந்து இந்த செட்டி புண்ணியத்தில் எழுந்தருளினார். சௌதஸ்மார்த்தாதிகங்கர்மணிகலம் ஏன சோதிருதம் தஸ்மை சமர்த்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யோ மே சநிததாம் சதாகிருதி. புனஸ்வரக்ரீட பிராந்தவந்தாரமாலா விகலிதமஹரந்த ஸ்னிக்தபாதாரவிந்தः பசுபதி விதி பூஜ்ய பத்ரபத்லா யதாக்ஷः பணிபதி புரநாத பாதுமாம் தேவநாதः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இந்த திருக்கோவில் சுமார் 400 வருஷத்துக்கு முற்பட்ட திருக்கோவில். மூலவர் வரதராஜ பெருமாள் இங்கு 400 வருடங்களாக சேவை சாதித்திருக்கிறார். உற்சவமூர்த்தி ஸ்ரீ தேவநாத பெருமாளும் ஸ்ரீ யோக ஹயக்ரீவ சுவாமியும் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவேந்திபுரம் என்ற திவ்ய தேசத்திலிருந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு ஏழப்பனதாக கோயில் ஸ்தல வரலாறு. முன்னூற்றி 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செட்டி புண்ணியம் திருக்கோயிலில் மூலவராக ஸ்ரீ வரதராஜ பெருமாள், உற்சவராக ஸ்ரீ தேவநாத பெருமாள், தாயார் ஸ்ரீ ஹேமாம்புஜவள்ளி இவர்களுடன் மூலவர் சன்னதியில் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். மேலும் தஞ்சையில் இருந்து எடுத்து வரப்பட்ட ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர், ஹனுமன் திருவுருவங்கள் தனிச்சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு
வேண்டும் வரம் வழங்குகின்றனர். அமைதியான சூழல், அழகிய சுற்று பிரகாரம், திவ்யமான தெய்வீக மனம் கமழும் இத்திருக்கோயிலில் ஏரழிஞ்சல் மரம் தல மரமாக விளங்குகின்றது. புதன், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரவசமுடன் பக்தர்கள் வருகை அதிகமாகவே உள்ளது. இங்குள்ள ஸ்ரீ யோக ஹயக்ரீவரை வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை சிறந்தது உகந்ததாகும். அதுபோல் இந்த ஹயக்ரீவருக்கு திருவோண நட்சத்திரம் என்றால் மாச திருவோண நட்சத்திரத்தில் தரிசனம் செய்வது இவரப்பாகும். காலையில் நடை திறக்கும் நேரம் நிகழும் பூஜை மிகவும் விசேஷமானது. இந்த நாட்களில் கோயிலுக்கென்றே குடிகொண்டிருக்கும் நாட்டு பசு தனது கன்றுடன் கோயிலுக்குள் அழைத்து வரப்படுகிறது. மூலவருக்கு எதிரில் உள்ள கருடாழ்வார் சன்னதியை பார்த்த வகையிலும் தன் பின்புறத்தை மூலவர் திசை நோக்கி காட்டிய வகையிலும் அந்த பசு நிறுத்தப்படுகிறது. இவ்வேளையில் திரைக்கு பின்னால் மூலவர் எழுந்தருள ஏற்பாடுகளை அர்ச்சகர் செய்து கொண்டிருக்க ஆலய மணி ஒலிக்கிறது. அப்போது திரை விலக்கப்படுகிறது. ஆரத்தியுடன் சுவாமி பசுவின் பின்புறத்தினை பார்த்த வண்ணம் திருப்பள்ளி எழுகிறார். இத்திருக்கோயில் டெய்லி விஸ்வரூபம் எனப்படும் கோமாதா பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. பசுமாட்டில் அனைத்து தேவர்களும் மகாலட்சுமி பசுமாட்டின் பின்பக்கம் வாசம் செய்தால் மகாலட்சுமி பெருமாளை எழுப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் பெருமாள் டெய்லி கோபூஜை மகாலட்சுமி முகத்தில் முடித்தால் விசேஷம் என்பதால் டெய்லி இங்கே விஸ்வரூப சேவை சிறப்பாக நடைபெறுகிறது. யோக ஹயக்ரீவராக எழுந்தருளும் இந்த தரிசனம் நம் பிறவி பெருங்கடலை நீந்த பெருந்துணை செய்கிறது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இந்த செட்டிப்புண்ணியம் திருக்கோயிலில் எழுந்துள்ள ஸ்ரீ தேவநாத பெருமாள் பிரயோக சக்கரத்துடன் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் சங்கு சக்கரம் யோக நிலையில சதுர்முகத்தோட குதிரை முகத்தோட சேவை சாதிக்கிறார். திருக்கோவில் சுமார் 400 வருடங்களுக்கு முற்பட்ட திருக்கோவில். இங்குள்ள ஹயக்ரீவர் சிறந்த பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகிறது.
ஞானத்தின் அடையாளமாக விளங்கும் ஹயக்ரீவரை இத்தலத்திற்கு வந்து வணங்கி கல்வியில் வல்லமை பெற தங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கும் பக்தர்கள் அது நிறைவேறியதும் மீண்டும் வந்து நன்றி செலுத்தி மகிழ்கின்றனர். கல்வி அறிவில் தங்கள் குழந்தைகள் சிறக்க வேண்டும் என எவருக்குத்தான் ஆவல் இருக்காது? அவ்வாறு எண்ணுபவர்கள் இந்த செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கோயிலுக்கு வந்து விசேஷ பூஜையுடன் அர்ச்சனை செய்து குழந்தைகளை தங்கள் மடியிலிருத்தி நெல் மணிகளில் எழுத்துக்களை எழுத வைக்கின்றனர். இது அக்குழந்தைகளின் ஞானத்தின் மேம்பாட்டுக்கு வழி செய்கிறது. பேச்சு சரிவர இல்லாமல் அவதியுறும் குழந்தைகளுக்காக இத்தலத்தில் வந்து யோக ஹயக்ரீவரை சரணாகதி அடைந்து மனமுருகி வேண்டி தேன் எடுத்து குழந்தைகளின் நாவில் தடவி வர அவர்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் குணமடைவது பரிபூரண உண்மை. இங்குள்ள ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் கல்வி தடைகளுக்கு நிவர்த்தியாகும், பேச்சு வராத குழந்தைகளுக்கு பேச்சு மாற்றம் தருமாக சிறந்த பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகிறது. ஞானத்தின் நாயகனான இவரை வழிபடுவதால் ஞாபக சக்தி, எதையும் எளிதாக கிரகிக்கும் ஆற்றல் மேம்படுகிறது. ஆரம்ப கல்வி, மேல்நிலை கல்வி, தொழில் சார்ந்த பிற படிப்புகள் மற்றும் அரசு துறைகளின் தேர்வுகளில் வெற்றி பெற இத்திருத்தலத்தில் வந்து வேண்டிக் கொண்டு தங்கள் கோரிக்கைகளை எழுதி தாங்கள் அணிந்து வரும் ஆடையில் இருந்து ஒரு சிறு நூலையும் எடுத்து அதையும் தலத்தின் மரத்தில் கட்டி வைக்கின்றனர். இந்த கோயிலில் உள்ள ஏரேஞ்சல் என்ற மரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த மரத்தில் குழந்தை இல்லாதவர்கள், தேர்வில் மதிப்பெண்கள் பெற வேண்டியவர்கள், வாழ்க்கையில் தடை ஏற்படுவர்கள் இந்த ஐஞ்சல் மரத்தில் அவர்கள் போட்டு வந்த உடையில் இருந்து 2 நூல் எடுத்து கட்டினால் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதாக ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமல்ல, தங்கள் தேர்வு எண்ணை கோயிலில் எழுதி வைத்து யோக ஹயக்ரீவரை சரணடைகின்றனர். வேண்டுதல் நிறைவேறுகிறது, விருப்பங்கள் கைகூடுகிறது, சாதனைகள் புரிகின்றனர். இங்குள்ள ராமர் தஞ்சாவூர் சரபோஜி ராஜா அரண்மனையில் இருந்து இங்கு எழுந்துள்ளப்பனதா கோயில் வரலாறு. இங்கு ஹயக்ரீவர் படிப்பு சம்பந்தமான எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்கிறார். இங்கு மாணவர்கள், தேர்வு எழுத வரும் மாணவர்கள் சிறந்த முறையில் இந்த ஹயக்ரீவர் தரிசனம் பண்ணி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று நல்ல முறையில் தேர்ச்சி பெறுகிறார்கள். ஆன்மாவை ஹயக்ரீவரிடம் ஒப்புவித்து கடுமையான வேண்டுதலுக்கும் கூட எளிய வகையிலான பிரார்த்தனையின் மூலம் ஈடில்லா நற்பலன்களை வரமாக தந்தருளும் இத்தலத்தில் நடைபெறும் சுவாமியின் திருமஞ்சனம் மனதை மாசற்ற மாண்புடன் விளங்கச் செய்கிறது.
இத்திருக்கோயிலில் பக்தர்கள் பிரார்த்தனைக்காக புதன், வியாழன், வெள்ளி மற்றும் திருவோண நட்சத்திரங்களில் ஸ்ரீ யோக ஹயக்ரீவ பெருமாள் தேவநாத பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. இந்த திருமஞ்சனத்தில் பால், தேன், மஞ்சள், சந்தனம் ஆகியவை செய்யப்படுகிறது. இவை 4 வேதங்களாக ஆவாகனம் செய்யப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இங்கு 4 வேதத்தின் அதிபதியான ஹயக்ரீவருக்கு அந்த வேதத்தினால் ஆவாகனம் செய்யப்பட்ட பொருட்களை அபிஷேகம் செய்தால் பக்தர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது, பிரார்த்தனைகள் நிறைவேறுவதாக ஐதீகமாக உள்ளது. ஹயக்ரீவரின் அவதாரம் ஆவணி மாதம் நவமி திதியில் திருவோண நட்சத்திர நன்னாளில் நிகழ்ந்ததால் ஒவ்வொரு நவமியும் விசேஷமென்றாலும் நவராத்திரியின் இறுதி நாளாக வரும் நவமி திதி மகா நவமியாக ஹயக்ரீவருக்கு விமர்சையாக விழாவெடுத்து கொண்டாடப்படுகிறது. எதையும் புரிந்து கொள்ள உதவும் கல்வி காலத்தை கடந்து நிற்பது. அதனால் கிடைக்கும் ஞானம் தலைமுறைகளுக்கு புகழ் சேர்க்கிறது. பேச்சுத் திறன், எழுதும் திறன் ஆகியவை இவ்வுலக வாழ்வின் இன்பத்தை அனுபவித்து இறைவனை போற்றுதல் என்பது இப்பிறவிக்கே பெருமை சேர்ப்பது. பேச்சு வராத குழந்தைகள் இந்த ஹயக்ரீவர் வணங்கி தேன் நெய்வேதனம் செய்து டெய்லி சாப்பிட்டு வந்தால் பேச்சு நல்லா வரும்ன்ட்டு எங்கள் ஒரு ஐதீகம். அது போன்று கல்வி பள்ளியில் சேரும் மாணவர்கள் அக்ஷராபியாசம் என்ற வித்யா ஆரம்ப பூஜை இங்கு சிறப்பாக வாரந்தோறும் செய்யப்படுகிறது. இந்த கோயில் சிறந்த பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகிறது. இத்தனை ஆற்றலையும் எளிய பரிகாரங்களுடன் நிறைவேற்றித் தரும் சென்னை சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு அருகில் செட்டி புண்ணியத்தில் எழுந்தருளும் யோக ஹயக்ரீவரை சரணடைவோம், அளவற்ற பலன் பெறுவோம்.